ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சராஸ் ஃபுட் டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உடனடி உருளைக்கிழங்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த உடனடி உருளைக்கிழங்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குறைவான டைமில் மிகவும் சுவையாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. இது கூடவே 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதெல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் குறைப்பாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது நம்ம குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அது நல்லா சூடான பிறகு 1 குழி கரண்டி அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பாக்ஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இப்போ இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டுத்தையும் போட்டு இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் கடையில் லைட்டாக ஒட்டாமல் இருக்கும். ஒட்டும், ஆனால் ரொம்ப ஒட்டாது. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு மாதிரி சாஃப்டான கலர் வரும். அப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இது மாற்றிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. இப்போ அதே கடாயில் 1 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச பிறகு 2 கொத்து கறிவேப்பிலை. இப்போ இதையும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் போட்டுடலாம். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த விழுது நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா கடாயிலேருந்து தனியாக வரும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி கூட நல்லா அலசிட்டு மிக்ஸியை அதில் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் மசாலாலாம் இருக்கும் இல்லையா. இப்போ இது ஊற்றிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சுன்னா குழம்பு இன்னும் திக்னஸ் நல்லா வரும். அப்படியே கிரேவியாக வரும். எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்தால் குழம்பு ரெடி ஆகும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு குழம்பு திக்னஸ் ஆகி வருது. ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸில் கொதிச்சா போதும். குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், see you.